இந்த சொல்லு நமக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம காலத்தில் இந்த கருத்தெல்லாம் விளங்காது. முன்னோர்களுடைய காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலேயும் தொழுவம் என்று ஒன்று இருக்கும். தொழுவம்னா என்ன? மாடு கட்டுற இடம். அதுக்கு பேர் தொழுவம்னு பேர். ஏன் அந்த பேரை வச்சாங்க அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னா சோறு வேணும். சோறு இல்லாமலாம் வாழ முடியாது. அந்த சோறு வேணும்னா சோறு ஆக்குவதற்குரிய தானியங்கள் வேணும். அந்த தானியங்கள் எப்படி வரும்? உழுதொழிலை செய்தால்தான் வரும். அந்த உழுதொழிலை மாடு இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ நம்ம காலத்தில் மாடு இல்லாமல் பண்ணுறாங்க. அதுதான் இவ்வளவு துன்பங்கள். டிராக்டரை வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் அறிவியல் பேசுகிறது நமக்கு உகந்தது அல்ல. அதாவது ஜேசி குமரப்பா என்று ஒரு பொருளியல் அறிஞர் இந்த மண்ணில் வாழ்ந்தார். நம்ம தமிழாளு, ஆனால் ஒரு கிறித்தவர். காந்தியுடைய சீடர் அவர். அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாட்டை வச்சுக்கிட்டு உழுதொழில் பண்ணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயிர் செய்வதற்கு காலம் அதிகமாகிறது, டிராக்டர்னா எல்லாம் எளிதில்ங்கிறார். குமரப்பா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், மாடு சாணி போடும், டிராக்டர் போடுமா? இதுதான் கேள்வி. அப்போ என்ன கருத்துன்னு கேட்டால், இந்த மாடு உழுதொழிலுக்காக தன்னுடைய உழைப்பை கொடுக்கிறது. அந்த உழவன் கொடுக்கறதெல்லாம் தின்னுட்டு சாணி போடுது. அந்த சாணி வயலுக்கு எரு. மாடு எப்படி செய்கிறது என்றால், உழுதொழிலை செய்வதோடு தன்னுடைய கழிவாகிய சாணத்தை எருவாக தெரிகிறது. சாண எரு இருக்கிற வரையிலும் அரிசி நல்லா இருந்தது. சாண எரு எப்போ முடிஞ்சுதோ, எப்போ வெள்ளைக்காரன் மேலை நாட்டுக்காரன் பேச்சாலும் கேட்டுட்டு என்னென்னமோ உரத்தெல்லாம் போட்டோமோ, அதுலேருந்து அரிசி கெட்டு போச்சு. ஒரு அறிஞர் சொல்லுகிறார், இப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் அரிசி கிடையாது, அரிசி மாதிரி. இல்லைங்களா? நம்ம குடிக்கிறதெல்லாம் பால் கிடையாது, பால் மாதிரி. அதனாலதான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா, அந்த மாடுகள் நம்முடைய உழு தொழிலுக்கு, நம்ம உயிர் வாழ்வதற்குரிய உணவை தருவதற்குரிய அடிப்படை பொருள்களாக இருக்கின்றன. எனவே இந்த மாட்டை கட்டி அந்த மாட்டை வணங்கினார். இன்னைக்கும் மாட்டு பொங்கல்ல அந்த மாட்டை வணங்குவது கிராமத்தில் இருக்கிறது. பேர் வச்சான் பாருங்க, தொழுவம். எதை முதல்ல தொழுனோம்? நம்ம உயிர் வாழணும்னா சோறு வேணும். சோறு கொடுப்பது மாடு. மாட்டை தொழுதார்கள். இந்த நிலையிலிருந்தா இறைவனை தொழுகின்ற நிலை வந்தது. இதெல்லாம் நம்முடைய முன்னையர் வரலாறு. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, திருவாசகத்தை நம்ம வேற விதமாகவும் அப்படியே சொல்லுக்கு சொல்ல அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் நம்முடைய மனத்தை ஈர்க்காது. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. அந்த மாதிரி இருந்தவர்கள் மாட்டை புனிதமாக கருதி அதை பேணினார்கள். எனவே நன்றாக இருந்தார்கள். இன்னைக்கு அந்த கருத்தெல்லாம் மாறி போச்சு. நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டாலும் கூட உடல் நலத்தோடு இல்லை. யாரும் உடல் நலத்தோடு இல்லை. இப்போ போகிற பார்க்க பார்த்தா கிட்னி ஃபெயிலியர் எல்லாருக்கும் வரும்போல இருக்கிறது. அப்படிலாம் இன்னைக்கு காலம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு கருத்தை நினைவில் வச்சுங்க, டப்பாவில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டே இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். டப்பா சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது, வீட்டில் சமைச்சு சாப்பிடணும். அப்படிலாம் இருந்தால் உடம்பு ஓரளவு நன்றாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, எது நமக்கு உதவி செய்கிறதோ அதை நம்ம தொழணும்.